வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாட்டுக்கு சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து ஜூலை எண்ட் வந்து முடிய போகுது. ஜூலை மந்தோட எண்ட் வந்து முடிய போகுது. ஸோ வந்து 7வது மாசத்துக்காக 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது உங்க டே டு லைஃப்ல வந்து இந்த 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் வந்து அமோல்டு பிக்ஸ். இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற 7 ஆப்ஸுமே வந்து அதை யூஸ் பண்ணுற 7 ஆப்ஸுமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண மட்டும்தான். அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். இப்போ இந்த அமோல்டு பிக்ஸ்க்குள்ளே போயிட்டோம்னா இதில் வந்து ஒரு 4K அமோல்டு பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்ம மொபைலில் வந்து செட் பண்ணி வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து பார்க்குறதுக்கு அமோல்டு ஸ்க்ரீனாகவும் பார்க்குறதுக்கு 4K அவைலபிள் செட் பண்ணி ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அது அமோல்டாக ஸ்மூத்தாகவும் இருக்கிற வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த பிளானட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டி 4K இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இமேஜ் கீழே வந்து எடிட் பண்ணுறதுக்கும் செட்டாஸ் அண்ட் சேவ் பண்ணுறதுக்கும் ஃபேவரட் கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கும் கீழே வந்து கமெண்ட்ஸ் அதாவது அந்த இமேஜ் பற்றி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை கவுண்ட் பண்ணலாம். அந்த எடிட்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து பிளர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், கிராப் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் முடிச்சுட்டு வந்து டன் பண்ணிக்கலாம். கீழே வந்து செட்டாஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம டேரெக்டாக இங்கிருந்து வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணுமா, லாக் ஸ்க்ரீனுக்குமா, இல்லை ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் 2 மொபைலுக்குமே நம்ம செட் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணி வந்து சேவ் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. டக்குன்னு டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த ஃபேவரட் கண்டென்ட் சூஸ் பண்ணணும், ஃபேவரட் கண்டென்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட்டாக நிறைய அந்த இமேஜ்க்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இமேஜ்லாம் இருக்குது. பட் இருந்தால் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஆட் வருது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து முழுக்க ஃப்ரீ தான். எந்த ஒரு பெய்டு அமௌண்ட்ஸும் கேட்கல. நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான 4K அமோல்டு பிக்சர் நிறைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி ஏதாவது இமேஜ் செட் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்க்ரீன் வந்து எப்படி புதுசாக இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிறது அதாவது பிரேவ் ப்ரௌசர் தான் பார்க்க போகிறோம். ஃபார் அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இந்த ஆப்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரேவ் ப்ரௌசர் ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ப்ரௌசர், அதாவது ஒரு சேஃபஸ்ட் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ப்ரௌசர் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் வந்து நான் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து நான் வெல்கம் டு பிரேவ் ப்ரௌசர் கேட்குறாங்க. எந்த சர்ச் இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணு, கூகுளா, டக் கோ, லைட் ஆர் குவாண்ட் அண்ட் பிங் அண்ட் ஸ்டார்ட் பேஜ் நம்ம எந்த இதில் கொடுக்கும்போது நம்ம சூஸ் பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக கூகுள் இருக்குது, அதை கொடுத்துட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பிரேவ் சீல்ஸ் சில ப்ரைவசி டீல்ஸாக கேட்குறாங்க. அதை கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே நோன் டேக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஸ் பார்க்குறதுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதாவது இந்த ஆப்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எடிட்டும் பண்ணிக்கலாம். நீங்களாக கூட புதுசாக எடிட் பண்ணிக்கலாம். க்ரோமியம் ஆப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஆப் தான் பார்க்குறதுக்கு பிரேவ் ப்ரௌசர் பார்க்குறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஸ் வந்து நம்ம ஏதாவது வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிருக்கும் போது வந்து ஏதாவது ஆட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணிடுவோம். அதாவது டேட்டா சேவ்டு பண்ணிருக்கும். டேட்டா சேவ் டைம்ஸ் இருக்குது. சிம்பிளான இது நோ ஆட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 3 டாட் கிளிக் பண்ண நியூ டேப், அதாவது நம்ம அந்த க்ரோம் ப்ரௌசரில் வர மாதிரி இருக்குது. என்னன்னா க்ரோமில் வந்து மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒன் ஹேண்ட் ஃபீல்டு கொடுக்குது. அதாவது கீழே வந்து நம்ம 3 டாட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சில செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நியூ டேப், நியூ பிரைவேட் டேப், புக் மார்க்ஸ், ரீசெண்டாக ஹிஸ்ட்ரி, டவுன்லோட்ஸ், டெஸ்க்டாப் சைட் செட்டிங்ஸ் அண்ட் செட் அஸ் டிஃபால்ட் ப்ரௌசர் அண்ட் பிரேவ் ரிவர்ஸ் அண்ட் எக்ஸிட் சில மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே ஹோம் பேஜ் அண்ட் புக் மார்க்ஸ் அண்ட் சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேப் பட்டன் கிளிக் பண்ணி நியூ டேப் கிளிக் பண்ணுறது சில பார்க்குறக்கு இந்த ப்ரௌசர் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் சிம்பிளான இதுவும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு க்ரோம் ப்ரௌசர் மாதிரியே இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் அண்ட் ப்ரௌசர் இருக்கும். ஆட் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். எந்த ஒரு ஆடும் இருக்காது. இந்த இது வந்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கவுண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் மூணாவதாக பார்க்க போகிறது ஆல்ஃபபெட் சியில் வந்து பார்க்கலாம் வந்து கேன்வா. இந்த அப்ளிகேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறக்கோ, ஒரு இன்ட்ரோ எடிட் பண்ணுறக்கோ, தம்ப்லைன் எடிட் பண்ணுறக்கோ, லோகோ எடிட் பண்ணுறக்கோ, விசிட்டிங் கார்டு எடிட் பண்ணுறக்கோ, வீடியோ எடிட் பண்ணுறக்கோ, ஏகப்பட்டது எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டுக்கு தகுந்தமான ஒரு அப்ளிகேஷன் கேன்வா. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்யூம் எடிட் பண்ணலாம். அதாவது ஃபேஸ்புக் கவர், ட்விட்டர் போஸ்ட், சர்டிஃபிகேட், புக் மார்க், ப்ரௌச்சர், வாட்ஸ்அப் ஸ்டோரியாக கிரியேட் பண்ணலாம், லேபிளாக கிரியேட் பண்ணலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ப்ளோர் கேன்வா இருக்குது. அதை நான் சிஆல் நம்ம கொடுக்குறேன். இங்கே பார்த்துருப்பீங்க. அதாவது கேட்டகரி வைஸாக ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஏகப்பட்டதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் என்ன ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கொரோனா வைரஸ் போஸ்டர் கூட ஒரு லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேக் டு பிஸ்னஸ் போஸ்டர், ஈவெண்ட் போஸ்டர், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான போஸ்டர், ஸ்கூல் போஸ்டர், ஃபோட்டோ போஸ்டர் ஏகப்பட்டதை கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈவெண்ட் போஸ்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா
நம்ம வந்து கீழ வந்து சில ஈவென்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இத பார்த்தும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க பிளாங்க் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி கிரியேட்டிவா நீங்களே வந்து ஒரு போஸ்டரும் கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து கீழ ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இத யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் அண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் டெம்ப்ளேட், லோகோஸ், 2 பேஜ் அதாவது நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து மேல வந்து அங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பக்கத்துல இருக்க வந்து சேவ் பண்ணி கொடுத்து ஷேர் பண்றதுனால ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ்ல யூஸ் பண்ணி வந்து நிறைய யூடியூப் தம்ப்லைன், யூடியூப்கான அவுட்ரோன்னு சொல்லி ஏகப்பட்டது கிரியேட் பண்ணலாம். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது டெடிகேட்டான இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம 4வது பார்க்க போற ஆப் வந்து கூகுள் கோ. அதாவது நம்ம கூகுள் கோ கேள்விப்பட்டிருக்கோம். கூகுள் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்றப்ப இப்போ இந்த கூகுள் கோ இது ஒரு லைட் ஆப் மாதிரி தான். ஒரு லோ வெர்ஷன் எம்பி, நிறைய எம்பி கூட கன்சியூம் ஆகல. லோ எம்பி தான், கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பி தான் இருக்கு. இந்த ஆப்குள்ள ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், கேமராவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல டேரக்ட் இங்கே போய்க்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீழே வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணோன்னா ஆல் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பை பண்ணுற ஆப்ஸ், அதாவது காமர்ஸ் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட்கான ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஸுமே ஒரே ஆப்பில் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து எங்கேயும் வந்து ஒரு தனித்தனியாக ஒரு 10 ஆப் 20 ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து அதுக்கான தனியாக வந்து ஆப் வந்து கன்சியூம் பண்ண தேவையில்லை. வந்து இந்த ஒரே ஆப்லேருந்து ஏகப்பட்டது இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இதிலே வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். யூடியூப், ஹாட் ஸ்டார், ஒட்டுமொத்தமாக ஒரு எல்லா சோஷியல் என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஸ் ப்ளஸ் எல்லா வீடியோ இதிலே இருக்குது. ஒரே ஆப்ஸில் இருக்கிறதுனால வந்து இப்போ நியூஸ் படிக்கலாம், ஷாப்பிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் அதாவது விக்கிபீடியாவை செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஆப்ஸ், ட்ராவலுக்கு ரிலேட்டட் ஆப்ஸ், வெதர் ரிலேட்டட் ஆப்ஸ், எஜுகேஷன், ஜாப், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம வந்து படிக்க எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரே ஆப்பில், அதுவும் கூகுள் கோல யூஸ் பண்ணி வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனா தவிர்த்து வந்து ஒரு லைட் ஆப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஸ் ஒரு ஆப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கூகுள் கோ யூஸ் பண்ணி எல்லா ஆப்பும் ஒரே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம 5வதா பார்க்க போகிறது வந்து கூகுள் கீப் நோட்ஸ். இந்த ஆப் வந்து எதுக்குன்னா நம்மளோட மொபைல் வந்து டிஃபால்ட்டாக நோட்ஸ் ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸுக்கு பதிலாக வந்து கூகுள் நோட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஏக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணோன்னா எம்டி இப்படி தான் காட்டும். எந்த ஒரு நோட்ஸும் ஆட் பண்ண கிடையாது. இந்த ப்ளஸ் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணி வந்து மேலே வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம். கீழே வந்து நோட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமோ அல்லது நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாமோ அல்லது ஏதாவது வெளியே போகணும், இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டு அந்த டைம் படி போட்டு வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கீழே வந்து இங்கேன்னு பார்த்தா வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி வந்து லிஸ்ட் ஐட்டம், அதாவது ஒரு கிராசரி ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறீங்கன்னா வந்து மேலே அந்த கிராசரி ஐட்டம்ஸ் போட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து எழுத தேவையில்லை. டக்குன்னு நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி வந்து நம்ம டைப் பண்ணி வந்து கிராசரி ஐட்டம் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வந்து மேலே வந்து பெயிண்ட் ஆப்ஷன், அதாவது நம்ம ஓனாகவும் எடிட் பண்ணிக்கலாம், அதாவது வரைஞ்சிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கெச்சஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணி அதோட சைஸில் ப்ரஷஸ்லாம் நிறைய சைஸில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணிட்டு அன்சேவ்டாக அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து செட்டாக இருக்குது. பார்த்தோன்னா வந்து பேக் கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதில் போய் நம்ம தேவையான திரும்பி எடிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இப்போ மேலே கிளிக் பண்ணி வந்து அதை பின் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 நோட்ஸ் இருந்துச்சுன்னா 11வது நோட்ஸ் நம்ம இதை எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட் நோட்ஸாக வந்து இதை பின் பண்ணி வைக்கலாம். அண்ட் அலாரம் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கலாம். இந்த நோட்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டைமுக்கு வந்து நான் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லாத ஒரு ஊருக்கு போகணும், ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி டாக்டர் கால் பண்ணணும், இல்லை இந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லியோம்னா நம்ம வந்து இந்த ஆட் ரிமைண்டரில், அதாவது இந்த நோட்ஸ்க்குள்ள போய் வந்து நம்ம போட்டு வந்து எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு நம்ம இந்த நோட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஆட் ரிமைண்டர் கொடுத்துட்டு வச்சோம்னா இந்த டைமுக்கு வந்து என்னை ஞாபகப்படுத்தி நான் அப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த ரிமைண்டர் யூஸ் பண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்காவது சொல்லணும், இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணணும், இல்லை வந்து யாருக்காவது மெயில் டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்டவங்களுக்கு வந்து இந்த கூகுள் கீப் நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கூகுள் கீப்ஸ் நோட்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம 6வதாக பார்க்க போகிறது வந்து XDA டெவலப்பர்ஸ். இந்த XDA டெவலப்பர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கே தெரியும், ஏகப்பட்ட மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தினா அப்டேட்ஸோ அல்லது புது நியூஸ் வந்து இந்த XDA டெவலப்பர்ஸ் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி XDA லேட்டஸ்ட்டாக வந்து எந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த ஆப் வச்சிருந்தோம்னா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டவுன்லோட் MI12 க்ளோஸ்ட் பீட்டா ஃபார் Xiaomi அண்ட் ரெட்மி டிவைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S10 பிரைமரி டிவைஸ் நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து வாட்ஸ்அப் ஒர்க்கிங் வந்து மியூட் ஆல்வேஸ் ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட லேட்டஸ்ட்டாக வர அப்டேட், அந்த ஃபியூச்சர் வர அப்டேட் வந்து XDA டெவலப்பர்ஸில் இந்த நியூஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இது யூஸ் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது டெக்னிக்கலாக வந்து நிறைய நியூஸ் வந்து நம்ம வந்து ஒரு பின் பாயிண்ட்ல வச்சுக்கலாம். அதாவது யாராவது கேட்டால் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வரப்போதா மியூட் ஆல்வேஸில் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கேட்பாங்க, உனக்கு எப்போ இதெல்லாம் தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்கேன்,
அதில் வந்து ஃபியூச்சராக வந்து ஒரு அஃபிஷியல் ஆப் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சராக வர அப்டேட்ஸ்லாம் வந்து அதில் நியூஸில் கொடுப்பாங்க, என்னென்ன அப்டேட்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல் நியூஸ்லாம் இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டாப்ஸ் அந்த மொபைல்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மொபைலில் ரியல் லைஃப் ரிவ்யூ, கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கைட் அண்ட் நியூஸ் ஏகமாச்சும் கொடுத்துருக்காங்க. ரோம்ஸ், கர்னல்ஸ், ரிகவரிஸ், அதில் ஏகப்பட்ட ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலுக்கான தீம்ஸ், ஆப்ஸ், மோடு அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைலுக்கு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் பார்த்து செக் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம கீழே வந்து பார்த்தா நியூவில் என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக கேட்டகரியில் வந்து சில மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சசரிஸ், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், ரோம்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்பில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து லேர்ன் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததான் பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் 7th அப்ளிகேஷன் வந்து 91 மொபைல்ஸ். இந்த மொபைல்ஸ் ஆப் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற மொபைல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் டேப்லெட், லேப்டாப், ஃபர்னிச்சர் ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது மொபைலோட ஆக்சசரிஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே ஆப்பில் நான் பார்த்துக்க முடியும். மொபைல்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே பார்த்துருப்பாங்க. அவங்களே வந்து ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸோட போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ், பிளாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. எந்த மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது, எந்தெந்த மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆயிருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்கமிங்ஸ் மொபைல்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹோம் பட்டன் கிளிக் பண்ணோம்னா கம்பேர் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப், 4 மொபைல்ஸ் வந்து அட் டைமில் வந்து கம்பேர் பண்ணி ஒரு 100, ஒரு 20K, 100, ஒரு 15K மொபைல் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, இந்த கம்பேர் டிவைஸ்க்குள்ளே போய் வந்து சில மொபைல்ஸோட நம்ம வந்து ஆட் டிவைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி, இதில் வந்து ஸ்க்ரீன் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இதில் பேட்டரி இருக்குது, இதில் ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அட் டைமில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது மொபைல் கம்பேர் பண்ணல, டேப்லெட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸ், டெலிவிஷன்ஸு, அது நிறைய கொடுத்துருக்காங்க. கேமராஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பேங்க், ஏர் கண்டிஷனர் எல்லாமே ஒரே ஆப்பில் இருக்குங்க. வாட்சிங் மிஷின்லேருந்து ரெஃப்ரிஜரேட்டர், பிரிண்டர், பார்த்தீங்கன்னா மைக்ரோவன், எல்லா ஹோம் தேட்டர், பென்ட்ரைவ் கூட இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே ஒரே, அதாவது கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஆப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ப்ரைஸில் இருக்குது, இந்த மொபைல் இதெல்லாம் லான்ச் ஆயிருக்கு, இந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து இங்கே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா மொபைல், டேப்லெட், லேப்டாப், கேமரா கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷன், பவர் பேக், பென்ட்ரைவ், பிரிண்டர் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவ் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரைஸ் நம்மளே செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ்க்குள்ள நம்ம வந்து வாங்கணும் பட்ஜெட்டில் கொடுத்துட்டு வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பாப்புலர் ஃபீச்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பென்ட்ரைவ் அண்டர் 500 இருக்குது, 3.0 யூஎஸ்பியில் தான் ஃபாஸ்ட் லைன் இருக்குது, 2.0 லைன் இருக்குது, அண்டு கொடுத்துருக்காங்க. ஆன்கோ பென்ட்ரைவ் இருக்குது, ஓடிஜி பென்ட்ரைவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 64 GB ஃபேன்சி பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் கெப்பாசிட்டி மினிமம் எவ்வளோ ஜிபி உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணி நிறைய நியூஸ் எல்லாம் இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். மோஸ்ட் பாப்புலர் பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக நியூஸ் எல்லாம் ஏகப்பட்டது ஒரே ஆப்பில் இருக்குது. நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கும், எந்தெந்த இதில் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனும் உங்களே கொடுப்பாங்க. நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டீட்டெயில்ஸ் வந்து இதிலே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். மொபைல்ஸ் ஆகட்டும், டேப்லெட்ஸ், லேப்டாப் ஆகும், டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதிலே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மொபைல் வாங்குறதுனால, ஒரு மொபைல் யாருக்காவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி வந்து கன்சிடர் பண்ணி அதாவது கம்பேர் பண்ணி ஒரு ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஸாக இது யூஸ் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூலை மந்த்துக்கான ஒரு 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ஸ் டவுன்லோடுக்கான எல்லா லிங்க்கும் அஃபிஷியல் ப்ளே ஸ்டோரில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டே டு டே லைஃப்பில் எந்தெந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.